Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபிசம். ஸோ ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து டாபிக் செலக்ட் பண்ணுறதுல பயங்கர குழப்பமாக இருந்தது. ஏன்னா எனக்கு பிடிச்ச டாபிக்ஸை நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை விடையுமே உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், உங்களுக்கு பயனளிக்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ எல்லாருக்கும் பயனளிக்கிற விதத்தில் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சுக்கு நம்ம போகிறோம். ஸோ ஏன்னா ஹேர் க்ரோத் பற்றின விஷயங்கள், அதே மாதிரி ஹேர் லாஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டே பற்றின டவுட்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நேச்சுரல் ஹேர் டே பற்றின விஷயங்களை நான் நிறையவே உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ யாருமே டிசப்பாயிண்ட் ஆகிட வேண்டாம். ஸோ ஹேர் க்ரோத் பற்றின விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், அதே நேரத்தில் நேச்சுரல் ஹேர் டே பற்றின விஷயங்களும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்ச் நம்ம எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் மோட்டிவேஷன் தான். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய ஹேர் டைப், பாடி டைப் எல்லாமே வேறு வேறு. ஸோ க்ரோத் பேட்டர்ன்லேயுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ எனக்கு க்ரோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு க்ரோ பண்ணாது, அண்ட் உங்களுக்கு க்ரோ பண்ணுற மாதிரி எனக்குமே க்ரோ ஆகாது. ஸோ அதில் கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷன் தான். ஸோ நீங்களும் நானும் சேர்ந்துட்டு ஒரு ஃபேமிலியாக, ஒரு டீமாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சை எடுத்துக்க போகிறோம். ஓவரால் ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே மோட்டிவேட்டடாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய விவரங்களை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூந்தல் வந்து இழந்து தான் நான் திருப்பி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனுடைய வலியும் வேதனையும் கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிப்படையான 2 விஷயங்களை நம்ம பயன்படுத்த போகிறோம். அது ஒன்று வந்து முட்டை, இன்னொன்று வாழைப்பழம். ஸோ முட்டையும் வாழைப்பழமும் ரொம்பவே காமனாக நம்ம வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய 2 இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த 2 இன்க்ரீடியன்ஸை அடிப்படையாக வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ அந்த ஹேர் பேக்கை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். அண்ட் முக்கியமாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்மளுடைய சேனலில் நான் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே என்னுடைய இனிய நியூ இயர் விஷஸ். இந்த நியூ இயர் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான, ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு நியூ இயராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த நியூ இயர் விஷஸ் கூடவே நான் என்னுடைய சாரியையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 days என்னுடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக என்னால் வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே என்னை மன்னிக்கணும். என்னாச்சு, ஏன் இன்னும் வீடியோஸ் போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து என் மேலே வச்சுருக்க இந்த பாசத்துக்காக நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ என் சைட்லேருந்து நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்காக ரொம்பவே சாரி. ஸோ நம்ம சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் முழுக்க என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எனக்கு சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸ், ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் வந்து வேறு யாருமே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரிப்பட்ட சில பிட்ஃபால்ஸ் வந்து ஏற்பட்டுருது. அதனால் ரொம்பவே சாரி. அண்ட் கூடி சீக்கிரமே இதை நான் ஓவர் கம் பண்ணி என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சுடைய ஃபர்ஸ்ட் ஹேர் பேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்படி 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம். நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்த, அதே நேரத்தில் நம்ம கூந்தலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே போக்கி நல்ல ஆரோக்கியமான கூந்தல் வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழம். ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வாழைப்பழங்களில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ பிரத்யேகமாக இந்த குறிப்பிட்ட வகையை தான் பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, நல்ல பழுத்த பழமாக பயன்படுத்துறது மட்டுமே முக்கியமானது. ஸோ வாழைப்பழத்துக்கு கூடவே நம்ம அடுத்து முக்கியமாக பயன்படுத்த போகிறது வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள். முட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம கூந்தலுக்கு உண்டான ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ முட்டையுடைய மஞ்சள் கருவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்தி ஃபேட்ஸும் நிறைய ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இது நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூந்தல் உள்ள ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சு நம்ம கூந்தலுக்கு நல்ல பொலிவையும் நல்ல ஷைனையும் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி முட்டைகளை வந்து நம்ம வந்து ஹேர் பேக் வடிவத்தில் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பில் வந்து முடி வளர்ச்சியே இல்லாமல் குன்றி போன இடங்களில் கூட முடி வளர்ச்சி வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிவிடுவோம்.
ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த பச்சை வாழைப்பழம் வந்து வீட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஹேர் பேக்குக்கு நான் அதுதான் பயன்படுத்திக்க போகிறேன். ஸோ என்னுடைய ஹேர் லெங்க்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வாழைப்பழம் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து 2 வாழைப்பழத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஒரு முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறோம். அடுத்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூனில் நல்லா திக்கான பசும்பால் நம்ம சேர்க்க போகிறோம். அண்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல சுத்தமான தேன் சேர்த்துக்க போகிறோம். தேன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் வந்து நரைமுடி வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. தேன் வந்து கூந்தலுக்கு ரொம்பவே நல்லது. நரைமுடியெல்லாம் வரவே வராது. தேனை வந்து இந்த மாதிரி கரெக்டான அளவான குவான்டிட்டியில் பயன்படுத்தும் போது நம்ம கூந்தலுக்கு எந்த சேதத்தையும் அதை விளைவிக்காது. தைரியமாக பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வாழைப்பழத்தை பயன்படுத்தும் போது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பழுத்த பழமாக நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும் போது இதில் வந்து சின்ன சின்ன பீசஸாக வாழைப்பழம் இருக்காது. சின்ன பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூந்தலில் வந்து ஊட்டிட்டு அதை வாஷ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நல்லா பழுத்துறதுனா நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேரில் அப்ளை பண்ண ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் பேக் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஹேரில் நல்லா ஆயில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் சிக் எடுத்துருங்க. சிக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் பேக்கை வந்து நல்லா ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி, அதே நேரத்தில் கூந்தலுடைய எல்லா பாகங்களையும் நல்லா படுற மாதிரி, அதே மாதிரி கூந்தலுடைய நுனிப்பகுதிகளையும் மிஸ் பண்ணிடாமல் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டால் ஃபுல்லாக கவர் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக் வந்து கவர் பண்ண பிறகு அடுத்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணால் மட்டுமே போதும். அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். வெதுவெதுப்பான தண்ணியில் இல்லை நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூடான தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. அதுவும் முக்கியமாக முட்டையை பயன்படுத்தும் போது பண்ணாதீங்க. நான் எப்போவுமே நம்ம வீடியோஸை சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரோ இல்லை நல்ல மைல்டான நேச்சுரல் ஷாம்பூஸோ பயன்படுத்தி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக்ஸை நம்ம வாரம் 2 முறையாவது தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்தும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியுமானா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா, உங்களுடைய கூந்தல் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கேல்ப் உங்களுடைய கூந்தல் வந்து கம்ப்ளீட்டாக ஆரோக்கியமாக இருக்கணும், எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேபிட்ஸை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கும் போது தான் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இது பயனளிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோ கீழே நீங்கள் தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் இங்கே வெயிட்டிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.